அல்லாஹ் நாளைக்கு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு கேட்பான். உனக்கு தர்காக்கு போக கூடாதுன்னு தெரியும்ல, தாயத்து தகடு கட்டக்கூடாதுன்னு தெரியும்ல, வரதட்சணை திருமணம் நடத்தக்கூடாதுன்னு தெரியும்ல, குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக நடக்க கூடாது என்று தெரியும் தானே? பிறகு ஏன் உன் குடும்பத்தாரை திருத்த நீ முற்படவில்லை? பத்திரிகையை கொடுக்கும்போது பல்ல காட்டிட்டு வாங்கினல, அதுல 786 இருக்குது, முபாரக்கான வேலை இருக்குது, அதெல்லாம் தடுத்தியா? உன் கையில அதிகாரம் இருக்கிறதா இல்லையா? உன் குடும்பத்தை வழிநடத்துகிற ஒரு பொறுப்பு உன் கைவசம் இருக்கிறதா இல்லையா? பெண் பிறந்ததிலிருந்து மரணிக்கிற வரைக்கும் சிறப்பு சேர்த்த ஒரு மார்க்கம் இருக்கும் என்றால் அது இஸ்லாம் மட்டும்தான். விளங்குதா? நம்ம பவர் நமக்கு புரியுதா? முதல்ல சாதாரண ஆட்கள் கிடையாது. பிறப்பிலிருந்து மரணம் வரைக்கும் ஒரு படைப்பிற்கு அல்லாஹ் சிறப்பு சேர்க்கிறான் என்றால் அது பெண் படைப்பு தான். எந்த ஒரு இடத்திலும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு ஆலிம்சாவை கல்யாணம் பண்ணா உன் வாழ்க்கை முழுக்க வெற்றி கிடைக்கும்னு சொல்லவே இல்லை. மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை தேர்வு செய்யுங்க.